இப்படி பரப்பணும். ஒரே முறை பிறப்பதும் ஒரே முறை மரிப்பதும் ஒரே முறை நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. பரிசுத்தமாய் நீதியாய் உண்மையாய் வாழ்ந்தால் வைகுண்டம் பரலோக பாக்கியம். அசுத்தமாய் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் அயோக்கியத்தனமாய் அநியாயமாய் நீதி இல்லாமல் வாழ்ந்தால் நரகம். ரெண்டே ரெண்டு தான். நரகம் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டதல்ல, அது பிசாசுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆமென். அப்போ எகிப்து என்பது இந்த உலகத்துக்கு அடையாளம். இன்னைக்கு உலகத்துல பல அடிமைத்தனம், போதைக்கு அடிமை, சிற்றின்பங்களுக்கு அடிமை, உலகத்துக்கு அடிமை, செல்போனுக்கு அடிமை, காதலுக்கு அடிமை, நடிகர்களுக்கு அடிமை. நானும் இருந்தனே ஒரு காலத்துல. முன்னாடி பிரசங்கம் பண்றேன் நானு. ரச்சினா போதும் அப்படி இருக்கும். தோத்தரும் உண்மையா இல்லையா? ரொம்ப பரிசுத்தவான்கள் மாதிரில என்ன மறைச்சு மறைச்சு பாக்குறீங்கத்தா. தோத்தரம் சில நேரம் இந்த பிரசங்கம் பண்ற எங்களுக்கே சில நேரம் பயத்தை உண்டாக்குற அளவுக்கு நீங்க எங்களை பாப்பீங்க பாருங்க. ஒரு மாதிரி நம்ம கரெக்டா தான் பேசுறோமா இல்ல நீங்க ரொம்ப பரிசுத்தமா? சில ஆளெல்லாம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி அப்படியே நேரம் பாஞ்சு குப்பமேட்டில் விழுகிற குரூப்பு. தோத்திரம். ஆமா, நானும் அப்படிதான் இருந்தேன். மனுஷனுக்கு ரசிகர்களுக்கு அடிமையா இருந்தேன், நடிகர்களுக்கு அடிமையா. எகிப்து வேதம் சொல்கிறது அடிமைத்தன வீடாகிய எகிப்து. அல்லேலூயா. வேதத்தை வாசி பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை. எந்த பாவம்னாலும் சரிதான். சரீரத்துக்கு உள்ள செய்கிற பாவமானாலும், சரீரத்துக்கு நீங்க வெளியில செய்கிற பாவமானாலும், சிந்தனையில செய்கிற பாவமானாலும், எந்த பாவமானாலும் பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். ஒரு பாவம் ஒரு மனுஷனை அடிமையாக்கி பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு நேராக கொண்டு போகிறார். கேரளா மாநிலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு மனுஷன் குடிக்கு அடிமை. அவ்வளவு குடிப்பான். அவரால் குடிய விடவே முடியல. அவருக்கு 2 பெண் பிள்ளைகள், நல்ல ஒரு மனைவி. எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, அவரால் குடிய விட முடியல. தினந்தோறும் குடி. தெருவில் குடிச்சிட்டு படுத்து கிடப்பார். குடிச்சிட்டு யாருக்கூடையாவது சண்டை போட போவார். இப்படியே தான் குடிக்காக பிச்சை எடுப்பார். ஒரு மனுஷனுடைய குடி அடிமைத்தனம், பாவம் என்கிற அந்த அடிமைத்தனம் அவரை எந்த லெவலுக்கு கொண்டு போனதுன்னா, ஒரு நாள் ஒரு தெருவில் டான்ஸ் ஆடுறார். குடிச்சு வெறிச்சு டான்ஸ் ஆடுற. ஆனா எல்லா மக்களும் தூரத்துல நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல யார் இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறா என்னன்னு சொல்லிட்டு அப்படி உள்ள போய் எட்டி பார்த்த போது அவருடைய 2 பிள்ளைகளும் போய் யார் இப்படி போய் இந்த கூட்டம்னு சொல்லி எட்டி பார்த்தா, அவங்க அப்பா அரை நிர்வாணமாய் ட்ரெஸ் எல்லாம் அசிங்கமா களைந்து தகப்பன் குடிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறத எல்லாரும் பார்க்குறாங்க. இவ வேதனைப்பட்டா. அப்படி வேதனைப்பட்ட போது திடீர்னு அவருடைய தகப்பனே பித்து பிடிச்ச மாதிரி போத தலைக்கு ஏறி அவருடைய மகள் என்று பாராம மகளை பிடிச்சி அசிங்கமா ட்ரெஸ்ஸை களைந்து அவள் மீது பாவம் செய்கிறதற்கு பாலியல் இச்சைக்கு மகள் மீதே விழுந்தார். ரோட்ல தெருவில் நடந்தது கேரளா மாநிலத்துல. இதை பார்த்து கொண்டிருந்த மூத்த மகள் அவங்க அப்பாவை இழுத்து போட்டு, மகன் கூட தெரியாம ட்ரெஸ்ஸை கிழிச்சு இப்படி தகப்பன் இப்படி ஒரு மகளை செய்றேன்னு சொல்லி ரொம்ப துக்கம். அவங்க அம்மாட்ட போய் 2 பிள்ளைகளும் அழுதார்கள். என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த அம்மாட்ட போய் சொன்ன 2 பிள்ளைகள், அப்பா இப்படி செஞ்சுட்டாரு, இப்படி நிர்வாணமா தெருவில் இருக்கிறார், தங்கச்சி இப்படி அலங்கோலப்படுத்திட்டாருன்னு சொன்ன உடனே அந்த தாயார் வீட்டில இருந்து புறப்பட்டு போய் அந்த இடத்திலேயே போய் அவன் கணவனை கொலை செய்தார்கள். வெட்டினாங்க. எல்லாருக்கும் முன்னாடி கொலை செய்தார்கள். வீட்டுக்கு வந்தாங்க. 3 பிள்ளைகளும் தற்கொலை. 2 பிள்ளைகளும் சிஸ்டரும் தற்கொலை பண்ணாங்க. ஒரு மனுஷனுடைய பாவம், ஒரு மனுஷனுடைய பாவத்தின் அடிமை. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. முடிவு மரணம். அது சின்ன பாவம் பெரிய பாவம்ன்றதெல்லாம் வித்தியாசம் கிடையாது. பாவம் செய்யற எந்த பாவமா இருந்தாலும் சரிதான். ஏதோ ஒரு பாவம், முடிவு மரணம். எகிப்து